ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அவுட்லைன் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அந்த குட்டியாக ஒரு ரவுண்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஈக்குவலாக எதுவுமே ஸ்டிச் போடாதீங்க. ஒன்று மேலேயும் இன்னொன்று கீழேயுமா போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு கிளியராக பாருங்கள், அப்புறமா அது மாதிரி போடுங்க. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இருங்க, ஃப்ரேமை கிளியராக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியோன்னு போட்டுக்கிறேன், அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக, அப்புறம் அதை விட இன்னும் நல்லா பெருசாக, அதுக்கப்புறம் அதை விட இன்னும் நல்லா பெருசாக, அதுக்கப்புறம் அதே அலைன்மெண்ட்டில் தான் முதல்ல கொஞ்சம் சின்னதாக, அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக, அப்புறம் அதை விட சின்னதாக, இந்த மாதிரி போட்டு ஃப்ளவரை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு எப்போவுமே அந்த சின்ன ஹோலுக்குள்ளாடி தான் வரணும். அதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட எடுத்திருக்கேன். டபுள் கலர் கொடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் மொத்தமாக 10 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். ஒரு கலரில் 5, அடுத்த கலரில் 5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய நீடில் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துகிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி குத்திட்டு நான் எப்படி சுற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. 2 டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுறேன். அதாவது இதை சுற்றி விடும்போது நீடில் உங்களை நோக்கி இருக்கணும். த்ரெட்டை நீங்கள் அதில் 2 டைம் சுற்றிட்டு அப்புறமா உள் பக்கமாக அந்த சின்ன ஹோல்குள்ளே மறுபடியும் நீடியில் விட்டுட்டு அடுத்த சைட் நீடியில் எடுங்க. பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னு. நீடியில் என் பக்கமாக வச்சுட்டு 2 டைம் நூலை அதில் சுற்றிட்டு மறுபடியும் வெளில விடுறேன். ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை செஞ்சுட்டே வாங்க. எப்போவுமே அந்த எட்ஜை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உள்ளே போங்க. ஏன்னா எட்ஜை ஃபில் பண்ணும்போது தான் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதோட அலைன்மெண்ட்டை செட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போவுமே அதை பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவரை நம்ம ப்ளவுஸில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு 3 to 4 பூ வரைஞ்சி அதுக்கு கொஞ்சோன்னு லீஃப் டிசைன் கொடுத்து இது எல்லாமே போட்டு ட்ரெஸ்ஸில் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டோன்னா இன்னுமே பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிளியர் கட்டாக புரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் வீடியோ இவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டுருக்கு. நான் ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தேன்னா அவங்களால கிளியராக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் நான் இதை ரொம்ப ஸ்லோவாகவே போய்கிட்டுருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நான் எந்த மாதிரி இதை போடுறேன்ட்டு கிளியராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு ஓனாக போட்டாலும் சரி, இல்லை கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அப்போ தான் இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இதை ரொம்ப கிளியராக பண்ணுங்கள். அப்போ தான் கஸ்டமரும் நம்மளை தேடி வருவாங்க. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரவுண்டு எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதில் கொஞ்சமாக இடம் இருக்குது. அந்த கொஞ்சமாக இடம் இருக்கிறதுலே நான் எந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்து பர்ஃபெக்ட் ஃபில் பண்ணுங்கள். எந்த கேப்பும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கை கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா எங்கேயாவது கேப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு அந்த நீடில் வச்சு லைட்டாக நவுட்டி பாருங்கள். ரொம்ப நவுட்டாதீங்க, லைட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கீழேருந்து குத்தி பாருங்கள். உங்களுக்கே தெரியும்ல, நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு எந்த இடத்துல ஏதாவது ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோல் இருக்குன்னா அந்த இடத்த கரெக்டாக ஃபில் இது கேப்பே இல்லாமல் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரேமை திருப்பிக்கிட்டு எப்படி நாட் போடணுங்கிறத பாருங்கள். இப்படி ஒரு நூலை எடுத்து அதுக்குள்ளாடி அதை விட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டைம் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த நாட்டுமே பார்க்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தால் இன்னுமே பேக் சைட்லேயும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா செக்யூர் பண்ணி நல்லா எண்ட் நாட் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸஸ் நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப விட வேண்டாம், லைட்டாக ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். கட்டர் இருக்குன்னா அதை வச்சு சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ திருப்பி காட்டுறேன் ஃப்ரேமை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃப்ளவர் கடைசியில் இப்படி தான் பார்க்கறதுக்கு இருந்தது. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ் பார்க்க என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.